மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பல நூற்றாண்டுகளாக மார்கழி மாதத்தில் இந்துக்களால் பாடப்பட்டு வருகின்றன. கன்னிப்பெண்கள் ஒருவரை மற்றொருவர் துயிலெழுப்பி அனைவரும் ஒருங்கு சேர்ந்து நீர்நிலைகளுக்கு சென்று கூட்டமாக நீராடியவாறு தாங்கள் வழிபட்டு வந்த பாவை தெய்வத்திடம் தங்களுக்கு கண்ணிறைந்த கணவன் வேண்டும் என்றும் வேண்டியபடி பாடுவதாக அமைந்த பாடல்கள் தான் இவை. திருவெம்பாவை மொத்தம் 20 பாடல்கள் கொண்டவை. முதல் 8 பாடல்கள் மகளிர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு எல்லோருமாக இறைவனின் புகழினை பாடியவாறு நீராடச் செல்லுதலையும், 9வது பாடலில் தங்களது வேண்டுகோளை இறைவனிடம் வைப்பதையும், 10வது பாடலில் இறைவனை புகழ்ந்து பாடும் தன்மையை கேட்டு அறிவதையும் உணர்த்துகின்றன. அடுத்த 10 பாடல்கள் அனைவரும் சேர்ந்து நீராடுதலை உணர்த்துவதாகவும் அமைந்துள்ள பாடல்கள். திருவெம்பாவின் 20 பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் 10 பாடல்களையும் மார்கழி மாதத்தில் பாடுவது மரபு. சிறு பெண்களுக்கு இடையில் நடைபெறும் உரையாடலாக பல பாடல்கள் அமைந்துள்ளதையும், ஒத்த வயதினர் பேசும்போது அவர்களுக்குள்ளே எழும் கேலியும் பரிகாசமும் ஆங்காங்கே தொனிப்பதையும் நாம் உணரலாம்.